டுடே எபிசோட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு, ராஜி நான் ஏதாச்சும் பண்ணிட்டோமா, நம்ம கையில் தான் நகை இருக்குல்ல, அதை வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா, இங்கே பாரு அந்த நகை ஒன்று தான், இல்லை இல்லை உன்னுடைய அப்பாது தானே அதுன்றாங்க. அதை வச்சு ஒன்றும் பண்ண வேண்டாம் சரியான்றாங்க. நீ கொஞ்சம் பொறுமையாக இருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போ என்னுடைய ஃபைலை வாங்கி இவங்க இது பண்ணதே பெரிய விஷயம். நிறைய இடத்துல அப்படியே வந்து துரத்தி விட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாமே மாறிடும். அதனால நீ தேவையில்லாத எதையும் நினச்சி கவலைப்படாதன்றாங்க. இல்லைங்க, இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி, என்ன மனசுக்கு ஒரு மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத விட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜி கதிருக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும், பாவம் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லா டைனிங் ஹாலில் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அப்படியே பர்சனல் வேலைக்கு போனால் எப்பரா இருந்துச்சு அப்படின்றாங்க. நல்லா இருந்துச்சு டே, உன்னை கம்பீரமாக அந்த சேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, சேரில் உட்காந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ராஜி. ஆமாம்மா, கதிர் தான் வீடியோ கால் பண்ணி காமிச்சா, அவனுக்கு காமிக்கல, இல்லை நான் ராஜி காமிக்கலன்றாங்க. செந்தில பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருந்துச்சுன்றாங்க. அப்பா நான் உங்களை பார்க்க வந்தேன்ப்பா, ஆனால் நீங்கள் தான்ப்பா இல்லை, என்னை மிஸ் பண்ணிட்டீங்கன்றாங்க. டேய் இங்கே பாரு, உன்னை நான் ஏன் தான் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ செந்தில் ஃபீல் ஆகுறாங்க. மாமா பண்ண தப்பு தான் மாமா, ஏன் மேலே தானே தப்பு, அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நீங்கள் கோச்சிக்கிறீங்கன்றாங்க. பாவம் மாமா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பேசாது இருக்காதுக்க மாமான்றாங்க. இங்கே பாருமா, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ட்டு இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுமான்றாங்க. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் முடிவெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது சொல்ல அப்படின்றாங்க. இல்லை மாமா, நான் சொல்கிறது நீ சொல்கிறத நான் எங்கம்மா கேட்கணும் சொல்லுமான்றாங்க. ஏன்னா யாருமே இந்த காலத்தில் நம்பவே முடிய மாட்டேங்குதுன்ட்டு மீனவாதி இதுன்னு சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஒரு கட்டத்தில் செந்திலுக்கும் வந்து போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு தட்டி எழுறாங்க. டேய் என்னடா சத்தம் ஓவராக போடுற அப்படின்ட்டு அவனுடைய அம்மா சொல்கிறாங்க. பின்ன சத்தம் முடியாது வேறு என்ன பண்ணுவாங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, மீனா அவ்வளோ பொறுமையாக பேசுகிறான், ஆனால் மீனா கிட்ட இவ்வளோ கடுமையாக பேசிட்டு இருக்காங்கம்மா, பேச வேண்டியது நீங்கள் எங்ககிட்ட இல்லைம்மா அவங்க கிட்ட தான்றாங்க. உங்கள் பாருமா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்காக நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, எங்களுக்காக நீங்கள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. டேய் உங்களுக்காக தானே நாங்கள் பாடுபடுறோம். ஆமாம்மா பாடுபடுறீங்க, ரொம்ப பாடுபடுறீங்கம்மான்றாங்க. இங்கே பாருங்கள், மீனாவே இல்லைன்னா என் நிலமை என்ன இருக்குன்னு தெரியுமா, அப்படி என்னடா பண்ணிட்டா, அப்புறம் எல்லா உண்மைகளுமே சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பேங்க்கில் போட சொன்ன அந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் என் மாமனார் கொடுத்தேன், அப்புறமா வந்து அலமையிலத்தை கேட்பாங்கன்னு நினைக்கல, அவங்க கேட்டதுனால மீனா வந்து லோன் போட்டு கொடுத்தான்ட்டு எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்களை மறைச்சிருக்கீங்கன்றாங்க. ஊர் உலகத்தில் நான் உங்களுக்கு ஒரு நல்ல அப்பன் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல அப்பனாக தானே இருக்கேன். யார் நீங்களா, ஊர் உலகத்தில் சொன்னால் போதாது, நாங்கள் சொல்லும் நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்திருக்கீங்களா, நல்ல ஒரு அப்பனும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் செந்தில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிடுறாங்க. கேட்ட பாண்டியும் ஃபீல் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.